எல்லோருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோம். என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்குமே மிகப்பெரிய நன்றிகள். என் சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். காலையில் 6 மணிக்கு எந்திரிச்சாச்சு. இப்போ பால் ஸ்டோரில் தான் போய் பால் வாங்கிட்டுருக்கேன். 6 மணி வரைக்கும் தான் பால் கிடைக்கும். அதுக்கப்புறம் பால் கிடைக்காது. அதனால் ஒரு 6:25 அந்த மாதிரி போய் பால் வாங்கிட்டு வந்துடுவேன். காலையில் சரியான பனி, ஸ்வெட்டரு, மஃப்ளர் எல்லாமே போட்டுட்டு தான் போய் பால் வாங்கிட்டு வர்றது. வர வழியிலேயே இந்த சம்மங்கி பூ கிடச்சிச்சு. டெய்லியுமே ஒரு 2 பறிச்சுட்டு வந்துப்பேன் டெய்லி வைக்கிறதுக்காக. பால் வாங்கிட்டு வந்ததுமே ஸ்ட்ராங்காக ஒரு காஃபி வச்சு குடிச்சிட்டு அதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் என்னென்ன காய்கறி இருக்குது செய்கிறதுக்கு அப்படின்னு பார்த்தப்போ கொஞ்சம் கொத்தமல்லி இருந்துச்சு, ஊர்லேருந்து கொண்டு வந்த கொத்தமல்லி, அப்புறம் முட்டைகோஸ் இருந்துச்சு. இந்த விலாக் நான் சனிக்கிழமை எடுத்தேன். போன வாரம் பொங்கலுக்கு ஊருக்கு போகிறதுனால சந்தையில் எதுவுமே காய்கறி வாங்கிட்டு வரல. அதனால் கம்மியாக தான் காய் இருந்துச்சு, 2 காய் தான் இருந்துச்சு. அதனால் கொத்தமல்லி சட்னியும் முட்டைகோஸ் பொரியல் பண்ணலாம் அப்படின்ட்டு 2க்குமே தேவையானதெல்லாம் கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். எனக்கு கட் பண்ணுறதுக்கு தான் டைம் எடுக்கும். குக் பண்ணுறது சீக்கிரமாக பண்ணிடுவேன். ஒவ்வொருத்தங்க ஒன்று குழம்பு வச்சுட்டு இருக்கும் போதே சைட்லேயே இன்னொன்று பொரியலுக்கு வேணுங்கிறதெல்லாம் கட் பண்ணி அப்போவே டக்கு டக்குன்னு பண்ணிடுவாங்க. எனக்கு அப்படி பண்ணுறதா இருந்தால் ரொம்ப டைம் எடுக்கும். எனக்கு எல்லாமே ப்ராப்பராக ரெடி பண்ணி வச்சுட்டு குக் பண்ணனா சீக்கிரமாக குக் பண்ணிடுவேன். கறிவேப்பிலெல்லாம் முதல்ல ஒரு 5 ரூபாய்க்கு வாங்கினோன்னா ஒரு 2 கொத்து அந்த மாதிரி தான் கொடுப்பாங்க. 1 வீக்குக்கே தாட்டாது. இப்போ நம்ம வீட்லேயே கறிவேப்பிலை மரம் இருக்கனால அப்பப்போ ஃப்ரெஷ்ஷாக பறிச்சுக்கலான்னு நினைப்பேன். ஆனால் பறிச்சுக்கிறது இல்லை. அதனால் ஒரு டப்பாவில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுறது. கொத்தமல்லி சட்னிக்கு செஞ்சிட்ருக்கும் போதே இன்னொரு சைடுமே முட்டைகோஸ் பொரியலுக்கு ரெடி பண்ணி அடுப்பில் வச்சுட்டேன். பையனும் எந்திரிச்சிட்டான். அவனுக்கு எந்திரிச்சதுமே பால் கொடுத்துருவேன். அதுக்கு தான் சக்கரை போட்டுட்ருக்கும் போதே எனக்கும் சக்கரை வேணும்னு கேட்பான். அதனால் 2 கையில் கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்துட்டேன்னா சோஃபா மேலே கம்முன்னு உட்காந்துப்பான். இல்லைன்னா நம்மளே தான் கேட்பான் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்து விட்டுட்டேன். கொடுத்ததை வீட்டுக்காரங்க பார்த்துட்டாங்க. அதனால் காலையில் எனக்கும் வீட்டுக்காரங்களுக்கும் ஆர்குமெண்ட் நடந்துட்டு இருந்துச்சு. நாங்கள் 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருந்தான். அவன் சைடில் உட்காந்து சர்க்கரை சாப்பிட்டு இருந்தான். இதுக்கு தாண்டா ஆர்குமெண்ட் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பார்த்து சிரிச்சிட்டு இருந்தோம். துகிலனுக்கு பால் கொடுத்துட்டு வந்ததுக்கப்புறம் ரைஸ் வச்சு விட்டுட்டேன் இண்டக்ஷனில். கொத்தமல்லி சட்னிக்கு வணக்கி வச்சுருந்தது ஆறிடுச்சு. அதனால் கடைசியாக தேங்காய் துருவல் ஆட் பண்ணி மிக்சியில் போட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கிட்டேன். எயிட் 8:30 மேக்ஸிமம் எல்லா ஒர்க்குமே பண்ணிட்டேன். பண்ணது எல்லாமே கொஞ்சமாக தான் பண்ணியிருந்தனால சின்னதாக இருக்கிற கிண்ணத்துக்கெல்லாம் மாற்றி வச்சுட்டேன். 2 பேருங்கிறதுனால அந்த அளவுக்கு தான் பண்ணியிருந்தேன். முட்டைகோஸ் பொரியல் எப்பயுமே எண்ணெயில் தான் வணக்குவேன். அப்படி செஞ்சேன் அப்படின்னா பண்ணிக்கிட்டு இருக்கும்போதே தும்மல் வரும், கொஞ்சம் நேரம் இருமிக்கிட்டு இருப்பேன். அதனாலேயே இந்த தடவை தண்ணி விட்டு முட்டைகோஸ் பொரியல் வணக்கியிருந்தேன். ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக இருந்துச்சு. கடைசியாக ரசம் அடுப்பில் வச்சுருந்தேன். அதுவுமே ரெடி ஆயிடுச்சு. அதையும் ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சுட்டேன். குக் பண்ணதை எடுத்து வைக்கும் போதே கவுண்டர் டாப் ஃபுல்லாமே க்ளீன் பண்ணி வச்சுருவேன் நீட்டாக. நம்ம கிச்சன் சின்னது அப்படிங்கிறனால கையோடு க்ளீன் பண்ணிடுவேன். சிங்கில் மட்டும்தான் பாத்திரம் போட்டு வச்சுருப்பேன் வாஷ் பண்ணுறதுக்கு. சாப்பிட்டதுக்கப்புறம் வாஷ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. சமைச்சு முடித்ததுக்கப்புறம் தான் இந்த போர்வை மடிக்கிறதுக்கெல்லாம் வருவேன். ஏன்னா பையன் எந்திரிக்கிறது 8 மணி 8:30 மணி அந்த மாதிரி டைமாக இருக்குங்கிறனால. சக்கரவள்ளி கிழங்கு பக்கத்து வீட்டுக்காரங்க வேச்சாங்கன்னு சொல்லிட்டு கொண்டாந்து கொடுத்துருந்தாங்க. நல்லா சூடாக இருந்துச்சு. சரி சாப்பாடு சாப்பிடும்போது சாப்பிட்டுப்போன்ட்டு கூட வச்சு சாப்பிட்டாச்சு. பையன் இப்போ தான் எந்திரிச்சான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 hours கழித்து சாப்பாடு ஊட்டி போன்ட்டு அவனை விளையாட விட்டுட்டேன்.
சாப்பிட்டதுக்கப்புறம் பெருசாக எந்த ஒர்க்குமே இருக்காது. வீட்டை பெருக்கிறது, பாத்திரம் வாஷ் பண்ணுறது, இந்த 2 வேலை மட்டும்தான் இருக்கும். அதுக்கப்புறம் ஃபுல் அண்ட் ஃபுல் துகிலன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அவனுக்கு சாப்பாடு ஊட்டிட்டு ஒரு 12 மணிக்கு மேலே தூங்க வச்சுட்டேன். அதுக்கப்புறம் தான் இந்த பெட் கவரை நீட் பண்ணுறதுக்கு வந்தேன். அவன் இருக்கும்போது பண்ணேன்னா அதுக்கு மேலே ஏறி உட்காந்துட்டு விளையாடுவான்ட்டு பண்ணுறதில்ல. வேலையெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் வீட்டுக்கு கால் பண்ணி பேசிடுவேன். அப்புறம் பெரியப்பாக்கும் பேசிடுவேன். டெய்லியுமே பண்ணிடுவேன். வீட்டுக்காரங்க இன்றைக்கி கொஞ்சம் மதியம் சாப்பிட சீக்கிரமாக வந்துட்டாங்க. 1 மணிக்கு வந்துட்டாங்க. எப்பயுமே 1:30 இல்லை 2 மணிக்கு தான் வருவாங்க. இன்றைக்கி கொஞ்சம் சீக்கிரமாகவே வந்துட்டாங்க, வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க சாப்பிடும்போதே கூட நானும் உட்காந்து சாப்பிட்டேன். துகிலன் அவங்க அப்பா வந்ததுமே எந்திரிச்சிட்டான். கரெக்டாக நாங்கள் சாப்பிடும் போதே எந்திரிச்சிட்டான். தொட்டில் வந்து கீழே வரைக்கும் கட்டியிருக்கேன், அதனால் அவனே வந்து இறங்கி வந்துடுவான். பொங்கலுக்கு வாங்கின கரும்பு இருந்துச்சு, அதனால் மதியம் சாப்பிட்டு ஜீரணத்துக்காக வந்து கரும்பு சாப்பிட்ருப்போம் 2 பேருமே. முதல்லலாம் டீ தான் வச்சு குடிச்சிட்ருந்தோம். சரி கரும்பு இருக்கிறனால கரும்பு சாப்பிட்ருந்தோம். பையன் ஒரு பிளேட்டில் சாப்பாடு போட்டு சாப்பிட்ருந்தான். சரி நம்ம இப்போவே ஊட்டி விட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு வந்து சாப்பாடு ஊட்டி விட்டேன். வீட்டுக்காரங்களும் வேலைக்கு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் நானும் துகிலனும் தான். பெருசாக எந்த வேலையுமே இல்லை. மதியம் சாப்பிட்டது மட்டும் வாஷ் பண்ணி வச்சுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது வெளியே இந்த சைக்கிளை வந்து உள்ளே கொண்டு வர்றதுக்கு ரொம்ப ட்ரை பண்ணிக்கிட்டு இருந்தான். அப்புறம் எடுத்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து பாத்திரம்லாம் வாஷ் பண்ணி வச்சுட்டான். ரொம்ப நாளாக செடி வளர்க்கணும் அப்படின்னு ஆசை. அதனால் ஒரு உடஞ்ச குடஞ்சி அதில் மண் போட்டு இந்த கீரை வகை அதெல்லாம் போட்டுக்கிட்டு இருந்தேன். அது என்னன்னா 2 துளி வரும், அதுக்கப்புறம் வந்து அழுகி போன மாதிரி ஆயிடும். இப்படியே போயிட்டு இருந்துச்சு. சரி நம்ம மணி பிளான்ட் வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நிறைய பேர் மணி பிளான்ட் வளர்க்குறாங்க. திருடிட்டு வந்து வச்சா தான் நல்லா வளரும்னு சொன்னாங்க. அதனால் வந்து போய் யாருக்கும் தெரியாமல் பறிச்சுட்டு வந்து ஒரு பாட்டிலில் தண்ணி விட்டு வச்சுருந்தேன். வச்சு கூட 2 டேஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் வந்து அது வளர்ந்துட்டு போகிறதுக்கு ஒரு க்ரிப் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கயிறு கட்டி விட்டுருந்தேன். ஜன்னல் பக்கத்தில் வச்சு கயிறு கட்டி வச்சுருந்தேன். பரவாயில்ல, இப்போ தான் அந்த கயிறை பிடிச்சி போகிறதுக்கு லைட்டாக ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சுருக்கு. டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் போனால் இந்த சுண்டல் ஹெல்த்தி ஐட்டமெல்லாம் வாங்கிட்டு வருவேன், நம்ம செஞ்சு சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ஃப்ரிட்ஜில் தூங்குவோம். அதே மாதிரி இந்த சுண்டல் ரொம்ப நாளாக தூங்கிட்டு இருந்துச்சு. சரி இன்றைக்கி நைட்டு வந்து சோளா பூரியும் சுண்டல் கிரேவியும் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வெள்ளை சுண்டலை வந்து ஊற வச்சுட்டேன். பையன் வந்து சாப்பிட ஏதாவது கேட்டுக்கிட்டே இருந்தான். ஒரு டீ கேக் இருந்துச்சு, அதனால் அவனுக்கு சரி சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு போட்டு கொடுத்துட்டு இதுக்கு மேலே பெருசாக எந்த வேலையுமே இல்லை. அதனால் டிவி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு டிவி தான் பார்த்துக்கிட்டு இருந்தோம். இந்த விலாகை இதோடு முடிச்சுக்கிறேன். இந்த விலாக் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ.